ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதிலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். நேரா சம சீனுமாக்குள்ள போறான். ஏப்பா 3 மணிக்கு கலைவாணர் கூட்டம் இருக்கு. இந்த தமிழக எம்பிக்கள்லாம் வந்தீங்கன்னா இந்த வரையறையை எப்படி வறுத்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கூடி பேசணும்னு கூப்பிட்டாங்க. அதுக்கு முதலமைச்சரும் போய் உக்காந்து கப்பு கப்புன்னு பேசினாரு. ஆனா கூப்பிட்டதே அவர் தான் இல்லையா? வாங்க அதை ஒரு ரவுண்டு பார்ப்போம். அப்படியே கூட்டம் முடிஞ்சு முதல்வர் வெளியில வந்தார். அப்படியே நம்ம திருமாவளவன்ட்ட மைக்க நீட்டினோன்னா மலமலன்னு மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் சொன்ன மாதிரி சொன்னார். எப்படி இருந்தாலும் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கையை கூட்டவே கூடாது. அமெரிக்காவில் கூட அப்படி கூட்டவே இல்லை. தயவு செஞ்சு கண்டுக்காங்க. அப்படிக்கார் அதான் டீலிமிட்டேஷனே கூடாது. அந்த 543 என்கிற எண்ணிக்கை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும். அமெரிக்காவில் அப்படிதான் நீண்ட காலமாக 50 மாநிலங்கள் இணைக்கப்பட்ட பிறகும் கூட 13 மாநிலங்களாக இருந்தபோது என்ன எண்ணிக்கை இருந்ததோ அதே எண்ணிக்கை தான் 50 மாநிலங்களாக அந்த கூட்டமைப்பிலே இணைந்த பிறகும் நீடிக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த எண்ணிக்கையை அப்படியே அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இந்தியாவுக்கும் பொருந்தும். எண்ணிக்கையை கூட்டுவதனால் நாடாளுமன்றம் கேலிக்கூத்தாகிவிடும். யாரும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அடிப்படையில் கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. எனவே அந்த எண்ணிக்கையை உயர்த்தும் எண்ணத்தை முற்றாக கைவிட்டு 543 என்கிற எண்ணிக்கையை தொடர்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாநிலம் வலியுறுத்துகிறது. மாணிக்கம் தாகூர் ஐயா ரொம்ப அழகா அலசி ஆராய்ஞ்சு அப்படியே ஐரவினை எடுத்து சட்டியில ஒரு மாதிரியே பேசுவோம். அப்படில சொன்னார். என்ன சொன்னார்னா, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல, அதனால நாங்க ஏமாற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறார். எப்படின்னு தெரியல. ஒற்றுமையோடு இருந்து தமிழகம் ஒரே குரல்ல ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் 543 தொகுதிகளும் 39 தொகுதிகளும் தமிழ்நாட்டில் இருக்க தொகுதிகளை பாதுகாக்கணும். ஏமாற்று வேலை பாஜக பல ஏமாற்று வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 50% கூட்டுவோம், 60% கூட்டுவோம் ஆஃபரு. இந்த ஆஃபர் கதையெல்லாம் ஆரம்பித்து கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜக. இந்த ஆஃபரில் ஏமாந்துடாமல் இருக்கணும். ஆஃபரில் ஏமாந்த கட்சிகள் வரலாற்றில் என்றைக்கும் மறக்கப்பட மாட்டாது. இந்த கூட்டம் என்பது மிகப்பெரிய துவக்கம். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த முன்னெடுப்பு மிகப்பெரிய வெற்றியை பெறும். எங்களை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு எந்த விதத்திலும் துரோகம் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது எங்களுடைய. நிர்மல்குமார் ஐயா தப்புன்னு நேரா பிஜேபியை சட்டுன்னு தாக்குறார். மக்கள் ஏதாவது கேட்டாங்களா உங்ககிட்ட, தொகுதி மறுவரையறை பண்ணுங்க, எங்க தெரு இப்படி கோணலா இருக்காது அப்படி நீட்டி வைங்க அப்படியே கேட்டாங்களா? கேட்கல. நீங்களாட்டுக்கு ஏதாவது ஒன்றை பண்ணிவிட்டு உள்ளடியில வேற ஏதாவது பண்றீங்க, வெளியில தெரியவே மாட்டேங்குது. இதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறதா. கண்டிப்பாக இந்த டீலிமிட்டேஷன் தமிழகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் 543 தமிழக தேவை இருக்கும். 39 எந்த மாற்றம் தேவையில்லை. ஏன்னா எந்த தரப்பிலும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வரவில்லை. எதுக்கு நீங்க டீலிமிட்டேஷன் பண்றீங்க? இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு தேவை இருந்தால் தானே இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். இதே போல எப்படி 2001 பண்ண மாதிரியே இன்னொரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பண்றதுல எந்த தவறும் இல்லை. அதுதான் மக்களுடைய தேவை. இதை மறுவரை செய்யறதுக்காக ஒரு புறவழியில பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு தேவையான விஷயத்தை இங்கே
மேற்கொள்வதற்கும் எலெக்ஷனை மிகவும் சுலபமாக இருக்கும். இது ஒன்லி எலெக்ஷன் அரித்மெட்டிக் நம்பர்ஸ்க்காக மட்டுமே செய்யப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இது மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, மக்களுக்கும் இல்லை எந்த விதத்திலும் மக்களுக்கும் இல்லை யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. எந்த கோரிக்கையும் இல்லாமல் இப்போ வந்து திடீர்னு அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே நம்ம கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஐயா, இங்க பாருங்க ஐயா, இந்த தொகுதி மறுவரை மட்டுமில்ல, ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கு, அதை தாவேக்க எதிர்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு டி ராஜேந்திர மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதான் இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சுங்கிறது நமக்கு கிடையாது. ஏற்கனவே டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் ஆரம்பம் முதல் டே 1 தமிழக வெற்றி கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது மாநில பிரச்சனை, இது ஸ்டேட் அட்டானமி, நம்முடைய மாநில உரிமை குறித்த பிரச்சனையில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்வது இது முறையன்று. அவர்கள் கலந்து கொண்டு இருந்திருக்க வேண்டும். இது மாநில உரிமை மீதான அவர்களின் அக்கறையின்மை. காவிரியையே யாரும் திசை திருப்ப முடியாது, அது காட்டாற்று வெள்ளம். காவிரி பிரச்சனையை திசை திருப்பதற்காக டீலிமிட்டேஷன் பேசுறோம். ஏற்கனவே டீலிமிட்டேஷன் குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் என்னென்ன, டீலிமிட்டேஷன் கூட்டங்கள் நடந்த போதெல்லாம் இது மாதிரி தான் இந்த பிரச்சனை திசை திருப்பினாங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இந்த காகிதங்களை எரித்தவர் யார்? அப்போது எதை திசை இதெல்லாம் பண்ணாங்க? யாரை எதையுமே திசை திருப்பலைங்க. நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களினுடைய சொந்த முடிவா இருக்கலாம், அவர்களின் புதிய நண்பர்களுக்கான ஒரு சுய முடிவா இருக்கலாம். அப்படியே அருண்ராஜ் அவர் எப்பயுமே திமுக ஏதாவது உள்ளடி வேலையில ஈடுபடுறதுங்கிறத சிபிஐ வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரியே பேசுறார். பாஜக பக்கம் திமுக போறதுக்கு முயற்சி பண்ணுது, ரெடியா இருக்குது, எல்லாம் பண்ணுது. அதிலும் காங்கிரஸ் இந்த பக்கம் வந்ததுனால அவங்களுக்கு கேட்டு திறந்தது மாதிரி ஆயிப்போச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. யாராவது இந்த கண்டுபிடிப்பை அங்க சொல்லுங்க. இப்போ இந்த 2026 இதை பற்றி நடக்கிற அவசரம்னா போன வருஷம் நடந்தது, அது எப்படி நம்ம சொல்லுவோம்? போன வருஷமே கொண்டு வந்தாங்கல்ல, திமுக கொண்டு வந்தாங்களா, அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? இல்லை, நாம் என்ன சொல்லணும்னா, போன வருஷம் திமுக கொண்டு வந்த அனைத்து கட்சி கூட்டத்தும் அதுவும் சரியான விஷயம்தான். இப்பொழுதும் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிற இந்த அனைத்து கட்சி கூட்டமும் சரியானது தான், அவசியமானது தான். எப்பொழுது காங்கிரஸ் வெளியே வந்ததோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் கிடைச்சிருக்கு, அவ்வளோதான். காங்கிரஸ் வெளியே வந்தது அவங்களுக்கு ஒரு நல்ல காரணம். அது உண்மையிலே அவங்க உள்ளுக்குள்ளே அவங்கெல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எப்போ பிஜேபி பக்கம் போகலாம் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக, அவங்க மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளும் தப்பிக்கிறதுக்காக இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அவங்க பார்ப்பாங்க. நடிகை ரோஜா திருத்தணியில காவடி எடுத்து கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, வேல்வேல் வெற்றிவேல் வீரவேல்னு என்ன ஆட்டம் பார்த்திக்க, காவடி ஆட்டம். ராமேஸ்வரத்தில் கோயிலில் ஒரு யானை வளர்க்காங்க. அந்த யானை செவனேன்னு வாக்கிங் போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கு பால் கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்காம காப்பி கொடுத்துருக்காங்க. அந்த யானையை வாங்கி காப்பியை மடக்குன்னு குடிக்கி. இது பண்றதுக்கு உண்டான போட்டி மாதிரியே வச்சிருக்கிறாங்க. வெளிநாடுகளெல்லாம் நீங்க எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கீங்களோ கண்ணாடியை பாட்டில் கொண்டு எரிங்க, தலானை கொண்டு அடிங்க, ஓடு கத்துங்க, இப்படியெல்லாம் விதவிதமா வச்சிருக்கிறாங்க. சைனால ஒரு விஷயம் இருக்குங்க, காசு கொடுத்தா 1 மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னு நீங்க அவரை இறுக்கி கட்டி பிடிச்சிக்கலாம், ஸ்ட்ரெஸ் குறையுமா. இப்படி திசைவேளையில ஒரு திருவிழாவில் பலூனை போட்டு விளக்கமாத்த வச்சு அடிக்கணும்னு. பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணறு நிறைஞ்சு போகுது. ஆனால் அப்படியே சஞ்சக்கு சக்கான்னு ஆடிக்கிட்டே இருக்கு. எதுக்கு ஆடுது, ஏன் ஆடுதுன்னு உள்ளூர்காரர்களுக்கும் தெரியல, வெளியூர்காரர்களுக்கும் தெரியல. ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வடக்க இருந்து தெற்க போதா, தெற்க இருந்து வடக்க போதா, ஏன் ஆடுது, யாராவது உள்ள குதிச்சா தானே தெரியும்.
நம்ம இணையமைச்சர் சுரேஷ் கோபி ஐயாவை ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இந்த வண்டி வர்றதுக்கு ஏதோ லேட் ஆகிருக்கும் போல் இருக்கு. பஞ்சரா இல்லை டீசல் போட லேட் ஆகிருக்கும் போல் இருக்கு. மனுஷன் பொறுத்து பார்த்து நேரம் தான் முக்கியம் சொல்லிட்டு சடக்குனங்களோட ஆட்டோவை பிடிச்சி ஏறி போயிட்டாரு. அப்படியே நம்ம அன்புமணி ஐயா பட்டியல் பெருசா வச்சு வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாரு? காவிரி விவகாரத்தில் திமுக என்னெல்லாம் துரோகம் பண்ணுச்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அந்த பட்டியல் எடுத்து பாருங்க. ஐயா சர்ன்னு வாசிக்கார். தொடர்ந்து இந்த காவிரி பிரச்சனையில திமுக தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் நான் பாக்குறேன். 1971 அப்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு என்னன்னா, அப்போ வழக்கு இந்த காவிரி பிரச்சனை சம்பந்தமான வழக்கு. அதுல காவிரி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று அப்போவே அந்த வழக்கு. இந்த வழக்கை அப்பொழுது கலைஞர் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கை திரும்ப பெற்றார். இந்திரா காந்தி அம்மையாருடைய அழுத்தத்தின் காரணத்தால். அப்ப மட்டும் அவர் திரும்ப பெறலன்னா இந்நேரம் இந்த காவிரி பிரச்சனைக்கு அன்னைக்கே தீர்வு வந்திருக்கும். 90 நடுவர் மன்றம் அமைச்சு 91 இடைக்கால தீர்ப்புலாம் இல்ல, அது 70 இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கும். அது மிகப்பெரிய ஒரு துரோகமா நான் பாக்குறேன். நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி ஐயா அற்புதமான ஒரு விஷயத்தை அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். காவிரி பிரச்சனை எப்படி தமிழர்களுக்கு எதிராக ஒரு விஷயமாக பார்க்கப்படுதோ, தொகுதி மறுவரையும் அப்படித்தானே பார்க்கணும். இதையா மற்ற கட்சிக்காரங்க புறக்கணிக்க, உங்களுக்கு இது தெரியாதா வைக்காதா அப்படின்னு புலம்பி தள்ளுறார் மனுஷன். இது டைவர்ஷன். இப்போ திடீர்னு வேற காவேரி பிரச்சனைன்னா நிச்சயமா அதுக்கும் செய்யுங்க. அதையும் இது ஏன் சேர்க்குறீங்க? இது இப்போ வரப்போகிற மசோதா திங்கக்கிழமை நாங்கள் போனோம். இது வந்து அவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூ. இதை வந்து நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஆக்கக்கூடாது. தமிழ்நாட்டுக்காக எப்படி காவேரி தமிழ்நாட்டின் பிரச்சனையோ அதே மாதிரி இதுவும் தமிழ்நாட்டின் பிரச்சனை. ஸோ ஆகையால் இது வந்து இப்போ திங்கக்கிழமை வரப்போகுது. எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் எழுப்ப வேண்டும். ஏன் புறக்கணிக்கிறாங்க? என்ன பயமா? பாஜக ஆட்சினா பயமா? ஏன் இல்லை இது வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? அதான் சொன்னேன், நான் கேட்டேன். ஸோ ஏன் புறக்கணிக்கிறாங்கன்னு நீங்கள் அவங்களுக்கு கேட்கணும் இல்லையா? அதுக்கு காரணம் தெளிவாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதுலேருந்து ஏதோ தெரியுது என்ன நடக்குது, மறைமுகமாக என்ன நடக்குது. இவ்வளவு நாள் அரசியல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பா கவனிச்சு பதில் சொல்லக்கூடிய நம்ம ஆர்பி உதயகுமார் ஆனந்தி இப்போ ஒன்று கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கார். என்னன்னா, இந்த அரசு என்பது விஜய் என்கிற ஒன் மேன் ஷோ. அவரை ஒரு மாய பிம்பத்தில் கண்டென்ட் கிரியேட்டர், இன்ஃப்ளூயன்சர், வீடியோ, இன்ஸ்டா, ரீல்ஸு என்று ஒரு மாய பிம்பத்தை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி அனைத்து மாநிலங்களிலும் அனைத்து மாநில மொழிகளிலும் இன்ஃப்ளூயன்சர், பெய்டு இன்ஃப்ளூயன்சர், ப்ரொஃபஷனல் இன்ஃப்ளூயன்சரை நியமித்து விஜயனுடைய இமேஜை கட்டமைக்கிறார்கள். அந்த போலி பிம்பத்தை கட்டமைப்பது எதற்காக என்று சொன்னால், தமிழகத்தை தாண்டி விஜய் அவர்களுக்கு எந்த பதவியின் மீது மோகம் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்சருடைய அந்த இமேஜ் பில்டப் என்பது ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி செல்கிறது என்பதை மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக தெரியும். ஐயா, தொகுதி மறுவரையறை விஷயம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிக்காரர்களும் அண்ணன் தம்பியா நம்ம ஒத்துமையா சகோதரா இருந்து அது எதுக்கணும். அது நம்மளுடைய பிரச்சனை. இதுல நீங்க இப்படி வெட்டைக்கு ஒரு ஆள் தண்ணிக்கு ஒரு ஆள் இழுத்துக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நான் ஒரு பெரிய மனுஷன் சொல்றேன் கேளுங்கன்னு வீரவேண்டிய சொல்றார். கட்சி அரசியலுக்கு அப்பால் இந்த நாடாளுமன்ற மறு வரையறைவில் தமிழ்நாடு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். அதே போன்று மேகதாது காவிரி பிரச்சனை என்பது தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த பிரச்சனை. நீதிமன்ற தீர்ப்பு அமலாக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு தண்ணீருக்காக இயங்குகிறது. அணை அங்கே கட்டப்படக்கூடாது. மறுபேச்சுக்கு அங்கே இடமில்லை. நீர் டெல்டா உயிர்மட்டம் அல்ல, தமிழின் தொன்மை. எனவே எதன் பொருட்டும் காவிரியை தடுத்து நிறுத்தக்கூடாது. இதற்காகவும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்.
அதாவதுங்க நீங்க இப்போ உஷாரா இருக்க வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஏன்னா கேரளா அந்த மாதிரியான ஏரியாலாம் மழை பெய்யுது. ஏற்கனவே டவுன் ஏரியா அந்த கேரளாவில் இப்படி போக முடியும். டயர் வந்து நல்லா கிருப்பாக இருக்கணும். இல்லைன்னா இப்படி தான் பிரேக் அடிச்சுன்னா நாம் ஒரு பக்கம் பிரேக் அடிப்போம், வண்டி ஒரு பக்கம் இப்படி இழுத்துட்டு போவோம் சர்ரெண்டு. பாருங்க இந்த மழை நேரங்களில் இந்த வனவிலங்குகள் எல்லாம் அப்படியே இந்த சூடான இடங்களை நோக்கி போகும். ஏன்னா குளிர்ச்சியாக இருக்கிற நேரங்களில் சூடான இடத்தையும், சூடாக இருக்கிற நேரத்தில் குளிர்ச்சியாக இருக்கிற இடங்களையும் இயற்கையாக போகும். இப்படி தான் பந்தலூரில் ஒரு மரப்பாம்பு ரொம்ப மழையில் நனைஞ்சிருக்கும் போல் இருக்கு. விடன்னு வந்திருக்கும். நேரம் அப்படியே தோட்டத்து வழியாக குடியிருப்பு பகுதிக்கு வந்திருக்கும் போல் இருக்கு. அப்படியே நேராக நம்ம அழகிய உலகத்துக்குள்ளே போகிறோம். சைனாக்காருக்கு ரொம்ப நாள் யோசிச்சு வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க போல் இருக்கு. வாயில்லா ஜீவனே வகை வகையாக கேட்கும். மனசுக்குள்ளே அதுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அதை ஓனர் எப்படி கடத்துறது அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மிஷினை. அதை கழுத்தில் மாட்டி விட்டா நாய் வந்து இப்போ நான் கொட்டாய் விட போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஓனருக்கு சொல்லுவான். அதுமாதிரி பசிக்குதுன்னு சொன்னால் ஓனருக்கு சொல்லுவான். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல கண்டுபிடிப்பு தான். ஆமாம். ரெயின் ஸ்ட்ரீட்னு உருவாக்கி யாருக்கெல்லாம் இன்னைக்கு மழை வேணுமோ சருன்னு எல்லாம் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துருங்க. அப்படி சுவிட்சை போட்டோன்னா மழை சருன்னு பெய்யும். எல்லாம் குளிச்சு பிடிக்கி இது பண்ணிட்டு அப்புறமேட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. துபாய்க்காரங்க தேயா. இயற்கையாகவே பல விஷயங்கள் நம்மளை கவர்ற மாதிரியே இருக்குது. ஹாலிவுட் படத்துலலாம் அப்படியே காத்து சுத்துற மாதிரி சர்றன்னு அடிக்கிற மாதிரி செயற்கை செய்வாங்க. சைனாவில் ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்தில் அப்படி இருக்குதான். இதை கேள்விப்பட்டுவிட்டு உலகத்தில் இருக்க பல பேர் அங்கே தான் போய் கிடக்காங்களாம். அது எப்படி சுத்துது, காற்று சில்லுன்னு அடிக்கா சொல்லுன்னு அடிக்கா அப்படின்னு போயிருக்காங்க. முடிஞ்சா நீங்கள் போங்க, இல்லைன்னா எங்களை மாதிரியே தரப்பாரில் பாருங்க. அடுத்த தர்பால சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.